அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படிப்பட்ட கருணைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அல்லாஹ் வெரிஃபை யுவர் செல்ஃப், உங்களையே நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு 17 சூரா 17 வசனம் 36 சொல்லியிருக்காங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையையும் வழங்கியுள்ளேன். மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். நீங்கள் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் கையாலேயே என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிகழும். நம்ம போன வாரத்தில் குரான் கிளாஸ்லாம் பார்த்தோம். கான்சிக்வன்சஸ், பின்விளைவு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு. நான் என்ன செய்கிறேன்னா, நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லது, என் ஆன்மாவுக்கு நல்லது, இங்கேயும் ஹாப்பினஸ்ஸு, மௌத்துக்கு அப்புறம் மறுமை நாள்லேயும் ஹாப்பினஸ்ஸு. நான் கெட்டது செஞ்சேன்னா அது எனக்கு கெடுதி, உங்கள் இதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அல்லாஹ் ஒரு முக்கியமான கட்டளையாக சொல்லியிருக்காங்க. உங்களையே நீங்கள் சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளோட தலைப்பு இதுதான். நம்ம சரிபார்த்து ஏற்றுக்கணும். எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னானோ சரிபார்த்து ஏற்றுக்கணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். எதில் சரி பார்க்கணுன்னா, அல்லாவோட அல்டிமேட்டாக அல்லாஹ் நம்மளுக்கு இறுதி வேதமாக குரானை தான் சரி பார்க்கணும். ஏன்னா முன் வேதத்தில் எல்லா வேதத்தையும் உள்ளடக்கியதா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது ஹக்கும் அல் ஹக்கு, இது சத்தியம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரானு இறுதி வேதமாக அல்லாஹ் நம்மளுக்கு குரானை கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஒரு இதை வெரிஃபை பண்ணணுன்னா அதுக்கு மெயின் சோர்ஸ் இருக்கணும் சரியான்னு. அது நம்ம சரியாக நம்ம செய்கிற காரியம் சரியா, நம்ம கடைப்பிடிக்கிற கட்டளை சரியான்னு நம்ம குரானில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். குரான் இது அல்டிமேட்டாக என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, மார்க்கத்தோட ஒரே மூலாதாரம் குரான் மட்டும்தான். அதோட சேர்த்து வேறு எதுவுமே கிடையாது. எந்த மனிதர்கள் எழுதுனதோ, வேறு எந்த விஷயமோ, இமாம்கள் எழுதுனதோ, வேறு எந்த புத்தகமோ இல்லை, குரான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை சூரா 5 வசனம் 48 அல்லாஹ் நம்மளுக்கு கிளியராக அழகாக சொல்லி காமிக்கிறாங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சத்தியம் நிறைந்ததாகவும், பில் ஹக்கினா சத்தியம் நிறைந்ததாகவும், முந்திய வேதத்தை உறுதிப்படுத்துவதாகவும், முசத்திகன் அப்படின்னா முந்திய எல்லா வேதத்தையும் உறுதிப்படுத்துது அப்படின்னு, அவற்றின் இடத்தில் இந்த வேதத்தை நாம் உமக்கு வெளிப்படுத்தினோம். வா முஹைமினன் அலைஹி அப்படின்னா அந்த எல்லா வேதத்தையும் உறுதிப்படுத்துது, எல்லா வேதத்தையும் உள்ளடங்கியதா இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இந்த வேதம்னு உள்ளது குரான். இந்த வேதத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீர் அவர்களுக்கிடையில் கடவுளின் வெளிப்பாடுகளுக்கேற்ப தீர்ப்பளிக்க வேண்டும். உமக்கு வந்திருக்கின்ற சத்தியத்திலிருந்து அவர்கள் வேறுபட்டால் அவர்கள் விருப்பங்களை பின்பற்றாதீர். இந்த வசனத்தில் அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. இது முந்திய வேதத்தை எல்லாத்தையும் உள்ளடக்குனதா, சத்தியம் நிறைந்ததா, அதோட இடத்துல இந்த குரானை நாம் கொடுத்துருக்கோம். இந்த வெளிப்பாடுகளுக்கு ஏற்பதான் நீங்கள் தீர்ப்பளிக்கணும். இதுக்கு மாற்றமாக வேறுபட்டால் அவங்க விருப்பத்தை பின்பற்றாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வசனத்துலேருந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. குரான்லேருந்து வேறுபட்டால் அது நம்மளோட மார்க்க ஆதாரம் கிடையாது அப்படின்னு நம்ம அல்லாவோட அருளால் இந்த வசத்தின் மூலியமாக நம்ம கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்மளையே நம்ம சரி செஞ்சுக்கணும். நம்ம ஷஹாதத்து சொல்கிறோம். ஷஹாதத்துனா என்ன? சாட்சி சொல்கிறது, நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்துறது. அல்லாஹ் ஷஹாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது அல்லாஹ் சூரா 3 வசனம் 18 அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை
என்று கடவுள் சாட்சி பகிர்ந்தார். மேலும் வானவர்களும் அறிவுடையவர்களும் அவ்வாறே செய்கின்றனர். இதில் 3:18 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்ம ஷஹாதத்துனா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா. இதுக்கு அப்புறம் வேற எது சேர்த்தானோ இதுக்கு மாற்றமானது. நான் நபி பேரை தானே சேர்க்குறேன், தூதர் பேரை தானே சேர்க்குறேன், அவங்க மேலே நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு தானே நான் டிக்ளேர் பண்ணுறேன், அதாவது அவங்க அல்லாவோட தூதர்னு தானே டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்பிக்கை கொண்டணும். கண்டிப்பாக அல்லாவோட முகமது நபி அல்லாவோட நபி தான், அல்லாவோட தூதர் தான். அது நம்ம கண்டிப்பாக நம்ம நம்புகிறோம். நம்பினா தான் நம்ம ஒரு முஸ்லீம். அதை நம்ம நம்பிக்கை கொள்கிறோமேன்னு சொல்லிவிட்டு அல்லாவோட ஷஹாதத்தில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஷஹாதத்துன்னு குரானில் என்ன சொல்லியிருக்காங்களோ முகமது நபி மூலியமாக குரானில் அல்லாஹ் வெளிப்படுத்தி நம்மளுக்கு என்ன ஷஹாதத்துன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மூணாவது சூறால வசனம் 18 சொல்லியிருக்கிற மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, இதுதான் நம்மளோட ஷஹாதத்து. இதுக்கு மாற்றமாக எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். ஏன்னா ஷஹாதத்தில் தூதர் பெயரை அழைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் எங்கேயும் கட்டளை இடலை. எந்த அல்லாஹ் பல வகையில் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. தூதருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தூதர் பெயரை ஷஹாதத்துலேயோ இல்லை அல்லாஹ் கூடயோ சேர்த்து அழைங்கன்னு அல்லாஹ் குரானில் எங்கேயும் சொல்லலை. அழைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடன் சேர்த்து மற்ற பெயரை சேர்த்து அழைக்காதுங்க. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற மாரி வெரிஃபை யுவர் செல்ஃப், நீங்களே உங்களை சரிபார்த்து கொள்ளுங்க. வேதத்துக்கு உள்ள மாற்றமாக இருந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்திடுங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ்வோட அருளால் முஸ்லீமாக இருக்கிறதுனால கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற நம்மளோட ஷஹாதத்து லா இலாஹா இல்லல்லா தான் அப்படின்னு. இதை நம்ப மறுப்பவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு ஷஹாதத்து சொல்லும் போது அவங்க ஆணவம் கொள்கிறாங்கன்னு 37, 35 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. லா இலாஹா இல்லல்லான்னு மட்டும் சொன்னால் அவங்களோட இதயங்க ஏற்றுக்காது. மீதி உள்ளதை சொல்லு, நான் எங்கள் நபி பேரை சொல்லு, மார்க்கர் அறிஞர் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது எல்லாரும் அல்லாஹ்கிட்டேன்னு வந்த நபிமார்கள் தூதர்கள் அவங்க எல்லார் மீதியும் நம்பிக்கை கொள்ளுங்க, அவங்க யாருக்கிடையிலையும் வேற்றுமை பாராட்டாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வழிபாட்டு தலங்கள்னு சொல்லும் போது அல்லாஹ்க்கு வழிபாட்டு தலங்கள் அல்லாஹ்க்கு உரியவை, அவருடன் வேறு யாரையும் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷஹாதத்துலேயும் சரி வழிபாட்டு தலத்துலேயும் சரி அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் சேர்த்து அழைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அதனால் நம்மளே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும், நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும் என்னோட ஷஹாதத்து என்ன அப்படின்னா அல்லாஹ்வோட அருளால் என்னோட ஷஹாதத்து சூரா 3 வசனம் 18 அடிப்படையில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, இதுதான் என்னோட ஷஹாதத்து. இதில் வேறு எந்த அடிஷ்னலும் எதுவுமே கிடையாது. எந்த நபிமார்கள் பேரையோ எந்த தூதர் பேரையோ நான் அல்லாஹ்வுடன் சேர்த்து அழைக்க மாட்டேன். அவங்க மீதுலாம் நான் நம்பிக்கை கொள்கிறேன், அவங்க மீது நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா நபிமார்கள் மீதையும் எல்லா தூதர்கள் மேலேயும் நான் ஈமான் கொள்கிறேன், அவங்க யாருக்கிடையிலையும் வேற்றுமை பாராட்ட மாட்டேன். ஆனால் என்னோட ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா தான் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட சலாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். மார்க்கத்தோட கட்டளை அப்படின்னு நம்ம எடுத்தால் அது நம்ம குரானில் தான் தேடணும். குரான்லேருந்து வெளியில் எக்காரத்துலேயும் தேடக்கூடாது. தேடிட்டா பயங்கர குழப்பமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சலாத்துன்னு நம்ம ஆன்லைனில் போய் நம்ம சர்ச் பண்ணால் எக்கச்சக்கமான இது இருக்கும். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சலாத்தை இத்தனை டைம் கடைப்பிடிங்க, அப்படி இல்லாட்டி சலாத்தே இல்லை 3 வக்து தான் சலாத். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேறு அதேமாதிரி ஜக்காத்துன்னு நம்ம சர்ச் பண்ணால் ஜக்காத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்க, உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ சொத்து மதிப்பு, எவ்வளோ ஆடு மாடு இருக்குதுன்னு கணக்கிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழப்புவாங்க. எந்த இதுலேயும் அவங்களாலே பின்பற்ற முடியாது. நம்ம மார்க்கர் அறிஞர்னு இமாமுன்னு இப்போ நிறைய பேர் பின்பற்றுறாங்கள, அவங்கள்ட்டே போய் நீங்கள் ஜக்காத்து நீங்கள் இந்த மந்தில் நீங்கள் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு ஜக்காத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே ஆன்சர் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணி ஜக்காத்துலேருந்து மனிதர்களை
விளக்குறது, ஷஹாதத்துலேருந்து விளக்குறது, சலாத்துலேருந்து விளக்குறது. இதெல்லாம் ஏன்னா குரான் அல்லாத வேறு இடத்துல அவங்க மார்க்க வழிகாட்டுதலை தேடுறதுனால. இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். என்னோட ஷஹாதத்து நம்ம பார்த்துட்டோம், என்னோட சலாத்துன்னு அல்லாஹ் சொல்லும் போது என்னை மட்டுமே நினைவு கூறுறதுக்காக சலாத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட சலாத் இப்போ நான் என்னை வெரிஃபை பண்ணிக்க போகும்போது என்னோட சலாத்தில் அல்லாஹ் மட்டும் இருக்காங்களா, இல்லை அல்லாஹ்வுடன் சேர்ந்து நபிமார்கள், தூதர், மார்க்க அறிஞர்கள், முகமது நபி, இப்ராஹிம் நபிலாம் இருக்காங்களா அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி சப்போஸ் இருந்தாங்கன்னா குரானை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இதில் நம்ம எக்காரணத்துலேயும் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடன் சேர்த்து மார்க்க அறிஞர்களையோ நபிமார்களையோ சேர்த்து அழைக்கிறது ஷிர்க்கு, இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இணை வைப்பு மன்னிக்க முடியாத பாவம், எல்லா நன்மையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம இணை வைப்பு கடைப்பிடிக்காமல் இருக்கமா அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இணை வைப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அல்லாஹ் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ சான்ஸு கொடுத்துருக்காங்க, இப்படிப்பட்ட சான்ஸை வீணாக்காமல் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். என்னோட ஷஹாதத்துலேயோ சலாத்துலேயோ அல்லாத வேற ஒருத்தவங்களுக்கு வழிபடுறனா, இல்லை அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு ஒருத்தவங்களை வழிபடுறனால இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அல்லாவை மட்டும் நினைவு கூறுவதுக்காக நான் சலாத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நம்ம நம்மளே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா குரான் முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல் கிதாப முஃபஸ்ஸலன் அப்படின்னா முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு. அல்லாஹ்வோட கட்டளை முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இந்த குரானை இருக்குது. இதை விடுத்து வேறு எதுவும் மார்க்க ஆதாரமாக தேடாதுங்க, சந்தேகத்திற்கு இடம் அளிக்காதுங்க அப்படின்னு சூரா 6 வசனம் 114 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொன்னதை நம்ம நம்பணும். அதுதான் மூமீன்களோட உண்மையான கடமை. ஏன்னா தொழுகைன்னு பற்றி சொல்லும் போது டக்குன்னு குரானில் விபரம் இல்லை, அல்லாஹ் முற்றிலும் விபரிக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக அதில் விபரம் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே அர்த்தம் கொள்றதுனால அவங்க வழிகேட்டுக்கு இழுத்து செட்டப்படுறாங்க, அவங்களுக்கு திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம குரானை முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்கும் போது நம்ம அதுலேயே நம்மளுக்கு தேடும் போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. சலாத்தை பற்றி நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். நம்ம சலாத்துன்னு குரானில் தேடும் போது அதுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் ஈஸியாக ஆன்சர் கொடுக்குறாங்க. சலாத்து எப்போ வந்துச்சு, யாழ் மூலியமாக வந்துச்சு, இப்போ கடைப்பிடிக்கணும், சலாத்தில் யாரை நினைவு கூறணும், என்ன ஓதுன்னு, எப்படி ஓதுன்னு, எந்த டோனில் ஓதுன்னு, உது செய்கிறதுனா எப்படி உது செய்யணும் அப்படின்னு எல்லாமே அந்த சலாத்தில் ஷஹாதத்து சாட்சி சொல்கிறதுல எப்படி சாட்சி சொல்லணும் எல்லாத்தையும் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அதை தேடாமல் மொத்தத்தில் குரானில் விபரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வேறு இதில் தேடும் போது அது வழிகேட்டுக்கா போகிறதா இருக்கும். நம்மளும் அப்படி இருந்து தான் வந்தோம். அல்லாஹ்வோட மாபெரும் கருணையால், கிருபையால் குரான் மட்டும்தான் மார்க்கத்தோட ஒரே மூலாதாரம். சூரா 6 வசனம் 114 அடிப்படையில் நம்ம குரான் மட்டும்தான் மார்க்கத்தோட ஒரே மூலாதாரம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அல்லாஹ் நம்மளுக்கு வழி நடத்துகிறேன், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அல்லாஹ் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை சத்தியத்துடன் நாம் உமக்கும் எடுத்துரைக்கின்ற கடவுளின் வெளிப்பாடு ஆகும். கடவுளின் வெளிப்பாடுக்கு பின்னர் எந்த ஹதீஸில் நம்பிக்கை கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிப்பாடுக்கு அப்புறம் எந்த ஹதீஸில் அவங்க நம்பிக்கை கொள்கிறாங்க அப்படின்னு 45:6 அல்லாஹ் சொல்லிட்டு 45:7 புனிந்துருப்பவான குற்றவாளி ஒவ்வொருக்கும் கேடுதான். புனிந்துரிக்கிறது இதெல்லாம் நபி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனிந்து இருக்கிறது, கற்பனை பண்ணுறது, அப்படி பண்ணி சொல்கிறவங்களுக்கு ஒவ்வொருக்கும் கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்மா மீட்சி அடைந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அல்லாஹ் இறுதி வேதமான குரானில் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட செயலை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். என்னோட செயல்லாம் குரான் அடிப்படையில் இருக்கா, இல்லை வேறு குரான் இல்லாத வேறு இடத்துலேருந்து எனக்கு வந்துச்சா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி குரான் அடிப்படையில் இல்லைன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு தான் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த டைம் எல்லாம் அவகாசம் கொடுத்ததுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அவகாசம் கொடுத்துருக்காங்க.
50 வயசு 60 வயசு 70 வயசு ஏதோ எப்படி நம்மளுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் டெத்தும் அல்லாஹ் நம்மளுக்கு நிர்ணயிச்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து நம்ம 1 மணி நேரம் முந்தாது 1 மணி நேரம் பிந்தாது அந்த டைமுக்குள்ளே நம்மளோட டிக்ளரேஷன் ஈமானை வந்து வெளிப்படுத்தினு அப்படி தான் வந்து ஷஹாதத்தை நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதேமாரி சலாத்தை வந்து நம்ம அல்லாவை மட்டும்தான் நினைவு கூர்ந்து தொழுகிறோம். அல்லாஹ் சொன்னபடி தான் வந்து நம்ம உதவு செய்கிறோம். அல்லாஹ் சொன்ன டோனில் தான் எந்த சத்தத்தில் ஓதணுன்னு கூட அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் தான் நம்ம ஓதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம செஞ்சுக்கின்னு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு. இப்போ நம்மளே வந்து சரி செஞ்சுக்கிறது வெரிஃபை யுவர் செல்ஃப் அப்படின்னு அல்லாஹ் வந்து சூரா 17 வசனம் 36 சொல்லியிருக்காங்க. உங்களே நீங்கள் சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ளாதுங்க அப்படின்னு. அதனால் நம்ம எந்த தகவலை மார்க்க ஆதாரம்னு நம்ம எடுத்தானோ அது நம்ம குரான்லேருந்து தான் எடுக்கணும். குரான் அல்லாத வேறு இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே குரானில் உள்ளதை பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அதாவது சூரா 2 வசனம் 170 சொல்லியிருக்காங்க. கடவுள் வந்து உங்களுக்கு இதில் வெளிப்படுத்தவற்றை பின்பற்றுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது, நம்ப மறுப்பவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க வந்து எங்கள் பெற்றோர்கள் எதை செஞ்சாங்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னோ, அவங்க பெற்றோர் புரிந்து கொள்ளாதவர்களும் வழிபடாதவர்களும் இருந்தாலுமா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கேட்குறாங்க. ஏன்னா வந்து பெற்றோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமும் வந்து மார்க்க கட்டளை இது எல்லாமும் வந்து குரான் அடிப்படையில் தான் இருக்குன்னு. நம்ம பெற்றோர்கள் சொன்னாங்க, மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க, இமாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு வழிகாட்டுதல் தெளிவான போதனை மற்றும் சட்ட புத்தகங்களை வழங்குவதற்காக இந்த குரானை வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானை வந்து மனிதர்களுக்கு வழிகாட்டுதல் தெளிவான போதனை சட்ட புத்தகமாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சூரா 2 வசனம் 185 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. வழிகாட்டுதல்னா கலங்கர விளக்கு. நம்ம வந்து நிறையா வாட்டி இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எது சரியான மார்க்குன்னு தெரியல. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஜக்காத்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணால் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டைப்பு, ஒவ்வொரு அதுலேயே குரூப்லேயே வந்து சப் குரூப்புலாம் இருக்குது. ஷியா சுன்னி அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து சாஃபி ஹனஃபி அப்படின்னு ஒரு சப்பு இருக்குது, அதில் சப்பு இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைப்பு ஒரு இமாம்கள் வந்து இந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் சாஃபியாக இருந்தால் உங்களோட தர்மம் வந்து இவ்வளோ இருக்குன்னு, உங்கள் ஹனஃபியாக இருந்தால் உங்களோட தர்மம் இப்படி இருக்குன்னு, நீங்கள் ஹனஃபியாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தொழுவைக்கு முன்னாடி இத்தனை ரக்காயத்து நீங்கள் சுன்னத்து நஃபில்னு தொழுதுக்குன்னு, நீங்கள் சாஃபியாக இருந்தாங்கன்னா இப்படி தொழுதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு இது வந்து அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து நம்ம வழிகாட்டுதலாக குரான் அல்லாத வேறு இதை தேடும் போது அல்லாஹ் வந்து திரையிட்டுறேன், அவங்கள வழியிலேயே செலுத்திடுறேன், மூடத்தனமாக தவறு செய்யும்படி அவரை விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு தெளிவான வழிகாட்டுதலாக தெளிவான போதனை சட்ட புத்தகமாக வெளிப்படுத்தியிருக்கிற இந்த குரானில் தான் நம்ம வந்து இந்த குரான் அடிப்படையில் தான் நம்ம மார்க்க கடமைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பின்பற்றணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆழ்ந்ததொரு வேதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குரானுன் முபீன் கிளியரான வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குரானுல் ஹக்கீம் யாசின் குரானுல் ஹக்கீம்னு சொல்லிட்டு சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, அதில் வந்து விஸ்டம் ஞானம் நிறைந்த வேதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஹிக்மு நம்ம வந்து அடையிறது வந்து தான் தேர்ந்தவங்களுக்கு எவர் மீதும் அல்லாஹ் வந்து ஞானத்தை அளிக்கிறாங்க. மேலும் ஞானத்தை அடையிறவங்க வந்து மாபெரும் அருள் கொடையை அடைந்து விட்டனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த ஞானத்தை எப்படி அடைய முடியும்னா
அல்லாவோட கட்டளையை பின்பற்றுறது மூலியமாக தான் அந்த ஹிக்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல, ஞானம், அந்த ஞானத்தை அடையணும். அந்த ஞானம் நம்ம நிறையா வாட்டி பயானில் சொல்லியிருக்கோம். அந்த ஞானம்னு உள்ளது நம்ம வேறு காலேஜில் போய் படிக்கிறதோ, இல்லை மற்ற மதர்சாவில் போய் படிக்கிறதோ, இல்லை ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதோ இல்லை. அது நம்மளோட நம்பிக்கையோட அடிப்படையில் நம்மளுக்கு அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடையளிக்கிறாங்க. பொருளாதாரத்தில் எவ்வளோ தான் நீங்கள் இருந்தாலும், படிப்பறிவில் நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் அது உங்களுக்கு உதவாது. ஞானம், ஹிக்ம, உங்கள் ஈமான அடிப்படையில் தான் உங்களோட வழிகாட்டுதல் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஈமான் என்னோட ஒரே மார்க்கத்தோட மூலாதாரம் அல்லாஹ் முகமது நபி மூலயமா வெளிப்படுத்தின குரான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாருன்னா, சமியனா வத்தாமனா, நாங்கள் செவியேற்றோம் மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோன்னா ஆக்ஷன். இது ஜஸ்ட்டு சவுண்டு கிடையாது. செவியே இருக்கின்றோன்னா எல்லாரும் தான் செவியே இருப்பாங்க. இன்னும் நம்ம 10 ஸ்பீக்கரை போட்டு 4 தெருக்கு வச்சு விட்டால் எல்லார் காதுலேயும் தான் உழுவோம். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு உதாரணத்துக்கு வேணால் சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்க, தக்காளி 1 கிலோ, கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்னா, நான் கேட்டுக்கிட்டேன், நீ சொன்னது நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், இது தானேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க வேறு வாங்கினாலோ அல்லது வாங்காமல் விட்டாலோ அவங்க செவியேற்றது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அவங்க கட்டளையே மீறுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த நம்ம குரான் அல்லாத மற்ற இதை நம்ம பின்பற்றும் போது குரானை ஜஸ்ட்டு செவியை மட்டும் ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்காங்க. அவங்க மிருகம் மாதிரி இல்லை, மிருகத்தோட இன்னும் மோசமானவங்கன்னா அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஜஸ்ட்டு செவி மட்டும் ஏற்றுக்கிறாங்க. காதில் ஸ்பீக்கரை வச்சு நம்ம சவுண்டாக சொல்கிற மாதிரி அவங்க காதில் உழுவுது. அவங்க உணர மாட்டுறாங்க, அந்த உணர்ந்தபடி செய்ய மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா, ஷஹாதத்து அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லான்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த குரான் வசனம் அப்படி இருக்குது. 3வது சூறாவில் 18வது வசனத்தில் அவங்க கேட்டுக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, பல டைம் திரும்பி சொல்கிறாங்க, அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எப்படி ஒரு சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு எப்படி அந்த காரியம் செய்யலையோ அது இன்கம்ப்ளீட்டடு, அது அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது. அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன கட்டளையை நாங்கள் செவியேற்றோம், மனனம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். வருமானம் ஈட்டுற அன்றைக்கே ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதை நாங்கள் செவியேற்றுக்கிட்டோம், மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு இதாக இருக்குது. அந்த மாதிரி தொழுகையில் நீங்கள் சப்தமாகவும் ஓதாதங்க, மௌனமாகவும் ஓதாதுங்க, நடுத்தரமாக ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டோம் சொல்லிட்டு அதுக்கு மாற்றமாக உள்ளதை செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா எங்கள் பெற்றோர்கள் இதை செஞ்சாங்க, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ ஜஸ்ட்டு செவிடர்கள் காதில் உழுவுறா மாரி அப்படின்னு நம்ம இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரத்தில் செவிப்புலனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு உள்ளதை நம்ம செவிப்புலன், கண் பார்வை, மூளையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறத நம்ம இன்ஷால்லா ஒன்று நம்ம பார்ப்போம். அதனால் கேட்டோம் கட்டுப்பட்டோம், சமயனா வத்தாமனா அப்படின்னா கேட்டோம் உணர்ந்தோம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு. அந்த அடிப்படையில் தான் மூமீன்கள் நம்பிக்கை கொண்டவர்களோட தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்கள் பெற்றோர்களுக்கு சொன்னதை நான் கண்மூடித்தனமாக பின்பற்றினேன், அப்படிலாட்டி எங்கள் மார்க்க அறிஞர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றினேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த மாதிரி நபிக்கு எதிராக புனிந்தவர்களை வெளிப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட புனிந்தவர்களை நீங்கள் அலட்சியப்படுத்திடுங்கன்னு அல்லாஹ் சூரா 6 வசனம் 112 சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நபியோட விரோதிகளும் மனிதர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள சாத்தான்கள் ஏமாற்றி கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு மற்றவர்கள் அலங்காரமான வார்த்தையை உருவாக்கி கொள்ள நாம் அனுமதித்துள்ளோம். உம்மை இரட்சகர் நாடியிருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களையும் அவர்களுடைய புனிந்தோர்களையும் அலட்சியம் செய்திருவனு.
அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மறுமையிலோட நம்பாதவங்க தான் இப்படிப்பட்ட புனிந்தோர்களை வந்து செவியேற்று செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்கிற குரான்லேருந்து தான் நம்ம வந்து மார்க்கத்தோட ஆதாரம் தேடின்னு, மார்க்கத்தோட ஆதாரம்னு சொல்லிட்டு குரான் அல்லாத மற்ற மனிதர்களால் இயற்றப்பட்ட வேறு புத்தகத்திலேருந்து நம்ம தேடக்கூடாது. அது வந்து குரானுக்கு நிறைய விஷயத்தில் மாற்றமாக இருக்குது. ஷஹாதத்து இங்கே ஒன்று சொல்லியிருக்கு, அங்கே ஒன்று சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சலாத்து இப்படி தான் தொழுவணும், சலாத்தில் அல்லாவை மட்டும்தான் நினைவு கூறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அங்கே அதுக்கு மாற்றமாக வந்து மார்க்கர் அறிஞர்கள் நபிமார்கள் பேரெல்லாம் சேர்த்து கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குரான் வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வந்து தெய்வீக பாதுகாப்பு இருக்குது, டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு அந்த மாதிரி புத்தகத்தில் இல்லை. ஒரு குரூப்பு, ஒரு இமாம், சில குரூப்பு வந்து சொல்கிறாங்க இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸு, இது அங்கீகரிக்கப்படாத ஹதீஸுன்னு ஒரு குரூப்பில் சொல்கிறாங்க. அதே இன்னொரு குரூப்பில் அவங்க ஒரு இமாம் செட்டு வச்சுக்கிட்டு இவங்க அங்கீகரித்ததை வந்து அவங்க நிராகரிப்பாங்க, இவங்க நிராகரித்து சொன்னதை வந்து அவங்க சஹீஹ் ஹதீஸுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு இமாம் குரூப்பு, ஒவ்வொரு ஹதீஸு யூனிவர்சிட்டி வச்சுக்கிட்டு அவங்க வருஷம் வருஷம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இது அனுமதிக்கப்பட்ட ஹதீஸு, இதெல்லாம் சஹீஹுல் ஹதீஸு, இது வந்து வீக்கான ஹதீஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ரேங்க் போட்டுக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி எந்தவித குளறுபடியும் இல்லாத அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு நம்மளுக்கு வேதம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட இந்த குரான் தான் மார்க்கத்தோட ஒரே மூலாதாரமாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். தொழுகையில் வந்து அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைக்காதுங்க, எந்த நபிமார்களையோ தூதர்களையோ பேரை அழைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அதுக்கு வந்து அவங்க என்ன குரான்லேயே இல்லாத ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. இது வந்து நாங்களாம் வந்து முகமது நபியோட உம்மத்து, நம்ம வந்து அந்தந்த உம்மத்தில் உள்ளவங்க அந்தந்த நபிய பேரை வந்து சேர்த்து அழைக்கணும்னு சொல்லிவிட்டு குரானில் இல்லாததை அவங்களாம் வந்து புனிந்துரைக்கப்பட்டு சொல்லுவாங்க. சூரா 25:30 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. முகமது நபியை குறிக்குது. தூதர் கூறினார், என் சமூகத்தார் இந்த குரானை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்கிட்டேருந்து, அல்லாஹ் உங்கள்கிட்டேருந்து நான் குரானை பெற்று என் சமூகத்தார்கிட்ட கொடுத்தேன், அவங்க வந்து அந்த குரானை கைவிட்டுட்டாங்கன்னா என்ன, அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஏன்னா குரான்னா என்ன, மார்க்கத்தோட கட்டளை நிறைந்தது, அதைப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும். ஆனால் இப்போ வேறு சோர்ஸை பின்பற்றிக்கிட்டு அவங்க குரானை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா மௌத்தா போனவங்கள்ட்ட குரானை ஓதுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நம்ம வந்து வீடு குறி புரிந்தாலோ அல்லது வந்து கடை திறக்கும் போதும் வந்து குரானை ஓதுறது, அதை வந்து அடுத்த குரானை ஓதி அதன்படி செயல்படுத்துகிறாங்கன்னா அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு செவி மட்டும்தான் கேட்பாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் வந்து அவங்க வந்து கிளி மாதிரி அவங்க வந்து கேட்டதை வந்து உணராமல் அதையே திரும்பி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் முகமது நபி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என் சமூகத்தார் இந்த குரானை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த இதில் நம்ம குரானை கைவிட்ட லிஸ்ட்டில் நம்ம இல்லாமல் குரானை புரிஞ்சிக்கிட்டு அதை உணர்ந்து செயல்படுத்துகிற கூட்டமாக நம்ம இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் நம்மளோட வந்து ஷஹாதத்து வந்து குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, அதுக்கப்புறம் நம்மளோட வந்து சலாத்தில் வந்து அல்லாவை மட்டும்தான் நினைவு கூறுவேன், அதில் வந்து வேறு யாரையும் சேர்த்து அழைக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சூரா ஃபாத்திஹா, அல்லாஹ் வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வந்த பெரிய அருள்கொடை, அவ்வளோ பெரிய முக்கியமான சூரா, எல்லா சலாத்துலேயும் கடைப்பிடிக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சூரா ஃபாத்திஹாவில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. குரான் அல்லாத வேறு இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாஃபியாக இருந்தாங்கன்னா வந்து பிஸ்மில்லா சொல்லணும், ஹனஃபியாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லணும், சாஃபியாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லாமல் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து நீங்கள் முடிஞ்ச பிறகு ஆமீன்னு சொல்லணும். இந்த ஆமீன்னு உள்ள வார்த்தை குரானில் எங்கே தேடினானோ அந்த ஆமீன்னு உள்ள வார்த்தை குரானில் இல்லாத வார்த்தை, குரானில் அல்லாஹ் உபயோகிக்காத வார்த்தை, முகமது நபி அல்லாஹ்க்கு மூலியமாக நம்மளுக்கு சொல்லாத வார்த்தை. இறக்குன வேதத்தில்
அவங்க வந்து வேதம் இல்லாத வேறு இடத்துலேருந்து எடுத்து அவங்க வந்து அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வக்துலேயும் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்மில்லா வந்து நாங்கள் மனசுக்குள்ளே சொல்லிப்போம், மனசுக்குள்ளே சொல்ல மாட்டோம், ஆமீனுக்கு இந்த அர்த்தம், எவ்வளோ பக்கமாக நீங்கள் விளக்கம் கொடுத்தானோ நீங்கள் அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்கிறங்க, அல்லாஹ் குரானை சொல்லியிருக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து மாற்றம் செய்கிறங்க அப்படின்னு. இதை தான் வந்து முகமது நபி அல்லாஹ்கிட்ட சொல்லும் போது என்னோடய சமூகத்தார் இந்த குரானை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளை வந்து குரானோட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். என்னோட செயல், என்னோட மார்க்க கடமையெல்லாம் குரான் படி இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அதில் குரானுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னா அலட்சியப்படுத்தின்னு, ஒதுக்கி தள்ளின்னு, அவாய்டுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இக்னோர், அலட்சியப்படுத்திடுங்க, அதை வந்து கன்சிடரே பண்ணாதங்க. அல்லாஹ் மட்டும் என்னோட வணக்கம், வழிபாடு, என்னோட இபாதத்து எல்லாத்துலேயும் அல்லாஹ் மட்டும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். என்னோட சலாத்து எல்லாமே வந்து அல்லாஹ் மட்டும் நினைவு கூர்ந்து நான் சலாத்தை கடைப்பிடிக்கிறேனா அப்படின்னு, என்னோட சலாத்து வந்து குரான் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்து சரி செஞ்சுக்கணும். இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகை நிலை